அனைவருக்கும் வணக்கம். புண்ணிய பூமி படவேடு தொடரில் 4ஆம் பதிவில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது அபர்ணாம்பிகை சமேத அம்மையப்ப ஈஸ்வரர் திருக்கோயில். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இத்திருத்தலம் சம்புவராய மன்னர்களால் படவேட்டில் கட்டப்பட்ட முதல் கோயில் என்று கூறப்படுகிறது. மேலும் இங்கிருக்கும் சிவபெருமான் சம்புவராயர்களின் குலதெய்வம் என்றும் கூறப்படுகிறது. முற்றிலும் மணலில் புதைந்திருந்த இந்த ஆலயம் தோண்டி எடுக்கப்பட்டு தற்போது மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் ரேணுகாம்பாள் கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் கிழக்கு நோக்கிய 2 நுழைவாயில்கள் உள்ளன. முதல் நுழைவாயில் சிறிய கோபுரத்துடன் விசாலமான பிரகாரத்தை கொண்டுள்ளது. இந்த பிரகாரத்தில்தான் மூலவர் கருவறை மண்டபம் அமைந்துள்ளது. முதல் பிரகார நுழைவாயில் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பிரகார நுழைவாயில் அம்பாள் மண்டபத்துக்கு நேரே உள்ளது. முதல் பிரகார வாயிலை கடந்து சென்றதும் வாயிலின் எதிரே கொடிமரம் மற்றும் நந்தி, அதை கடந்து சென்றதும் பிரதான கருவறை மண்டப முகப்பில் 2 துவார பாலகர்கள் உள்ளனர். அவர்களை கடந்து சென்றதும் கருவறையில் மூலவர் அம்மையப்ப ஈஸ்வரர் பிரம்மாண்ட சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். கருவறை மண்டபத்தை சுற்றி நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். முதல் பிரகாரத்தில் காளி அம்மன் தனி சன்னதியில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். பழமையான இந்த காளி சிலை ஆலயத்தை மீட்டு எடுக்கும் போது கிடைத்ததாக கூறுகிறார்கள். இதை போலவே மற்றுமொரு சன்னதியில் அமைந்துள்ள வீரபத்ரர் சிலையும் பழமையானது. இவற்றை தவிர சங்கடகர சதுர்த்தி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் பைரவர் சன்னதிகளும் உள்ளன. அடுத்து 2ஆம் பிரகாரத்தில் தனி கருவறை மண்டப சன்னதியில் அபர்ணாம்பிகை அம்பாள் சுமார் 5½ அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி அழகாக காட்சியளிக்கிறாள். இந்த சன்னதியின் முன்புள்ள ஒரு பாதாள அறையின் வழி தற்போது மூடப்பட்டுள்ளது. இங்கு தோண்டும் போதுதான் உற்சவர் சிலைகள், ஆபரணங்கள் கிடைத்ததாக கூறுகின்றனர். பிரார்த்தனை சிறப்பு. இத்திருத்தலம் படவேட்டில் தோன்றிய 1008 சிவாலயங்களில் முதல் சிவாலயம் மற்றும் பரசுராமர் பித்ருதோஷம் நீங்க வழிபட்ட முதல் தலமாகும். ஆகையால் பித்ருதோஷம், பித்ரு சாபம் உள்ளவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இங்குள்ள சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பின்பு அன்னதானம் செய்தால் அவர்களின் தோஷம் விலகி நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள அபர்ணாம்பிகை அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் குழந்தை பேறு கிட்டும். மேலும் இங்கு வடக்கு நோக்கி இருக்கும் காளி அம்மனை வேண்டி வழிபட்டால் எதிரிகளின் பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் இரவு 8 மணி வரை. நாம் அடுத்த பதிவில் கைலாச விநாயகர் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.